ரவுடி, கோவில்ல வைக்கிற பொங்கல்ல யார் பொங்கல் ஃபர்ஸ்ட் பொங்குதோ அவங்க தான் பெஸ்ட் பேரா. பூசாரி சொன்னாங்க. சீக்கிரம் சீக்கிரம். அவ்வளோதானே. இந்த காம்படிஷன் எங்களுக்கு ரொம்ப பழக்கப்பட்டது. வீரா, நம்ம ஜெயிக்க போறோங்கிறது ஊருக்கே தெரியும். அதை ப்ரூவ் பண்றதுக்கு நமக்கு இன்னொரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. ஒரு தடவையா 2 தடவையா ப்ரூவ் பண்ணிடுவோமா? ப்ரூவ் பண்ணிடுவோம். அடாடாடாடாடா, புருஷன் பொண்டாட்டின்னா மாறன் வீரா மாதிரி இருக்கணும். இத்தனை வருஷத்துக்கு அப்புறமும் எவ்வளவு ஒத்துமையா அனுசரணையா இருக்காங்க. ஏய், நெருப்பு எதுக்கு இவ்வளவு எரிக்கிற? அப்பதானே சீக்கிரம் பொங்கும். நம்ம நல்ல பேர்னு ப்ரூவ் பண்ணணுமா? இது ரொம்ப அவசியமா? மெதுவாவே ஏறி. ஏங்க, அந்த அரிசி எடுத்து தாங்களேன். ஏன், உன் கைக்கு எட்டுற தூரத்துல தானே இருக்கு, எடுத்துக்க மாட்டியா நீ? நீ மாசமா இருக்கேன்னு சொன்னா இந்த உலகத்திலே ஜாஸ்தி சந்தோஷப்படுறாள் நான் தான். ஆனா சத்தியமா சொல்றேன், நீ மாசமா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏதோ அந்த கிட்ல தான் பிரச்சனை. இல்ல இல்ல, நீ என்ன சமாதானப்படுத்துறதுக்காக போய் சொல்ற. இங்க பாரு, நான் அந்த கிட்ட நல்லா பார்த்தேன். 2 கோடு நல்லா ஸ்ட்ராங்கா இருந்தது. அன்னைக்கு நைட் ஏதோ தப்பு நடந்ததுன்னு சொன்னல, அதோட ரிசல்ட் தான் இது. அப்ப அதை நம்பிட்டியா? ஸ்மூத்தா டர்ன் பண்ணு. என் எலிக்குட்டி, அன்னைக்கு நமக்குள்ள ஒண்ணு நடக்கல. நான் சும்மா உன்னை வெறுப்பேற்றுக்காக போய் சொன்னேன். அப்படியா? நிஜமாவா? அன்னைக்கு நீ எனக்கு நிறைய முத்தம் கொடுத்த, நானும் பதிலுக்கு கொடுத்தேன். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா நீ என் நெஞ்சில சாஞ்சு தூங்குன. அவ்வளோதான். கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தாலாம் குழந்தை பிறக்காதரி. 90s கிட்ஸ் மாதிரி பேசிட்டு இருக்காதரி அறிவு கொழுந்த. உன்னெல்லாம் எவன்டி கலெக்டர் வேலைக்கு சேர்த்தான்? நிஜமா வேற எதுவும் நடக்கல. அவ்வளோதான். உன் பிரெக்னன்சி கிட்ட வேணா போய் சொல்லியிருக்கலாம், ஆனா நான் உங்ககிட்ட போய் சொல்லப்பா. ஸோ டோன்ட் வரி. கோயிலில் போய் சாமி கும்பிட்ற வழியை பார்ப்ப. நீயும் பயந்து எல்லார்த்தையும் பயமுறுத்தி இந்த விஷயம் மட்டும் வள்ளி காதுல விழுந்துச்சுன்னு வெயி, ஊரை 2 ஆக்கிடும், செலிப்ரேஷனை டபுள் ஆக்கிடும். எதுவும் நடக்கல. ஹலோ, சொல்லு. இப்ப வேணா மிஸ் ஆயிருக்கலாம், ஆனா ஃபியூச்சர்ல கன்ஃபார்மா ஒன் டே நடக்கும். நீ என்னால வாந்தி எடுக்கிற. ஒருவேளை அன்னைக்கு ஏதாவது நடந்திருந்து இன்னைக்கு உண்மையாலுமே அதுக்காக வாந்தி எடுத்திருந்தா? ஏங்க இப்படி பண்றீங்க? எங்க அக்காவும் உங்க தம்பியும் பிரிஞ்சு தானே இருக்காங்க. ஆனா இங்க ஊருக்காகவும் சொந்த பந்தத்துக்காகவும் சேர்ந்து இருக்கிற மாதிரி நடிக்கிறாங்கல்ல. அந்த மாதிரி உங்களால நடிக்க கூட முடியாதா? ஊர்க்காரங்க எல்லாரும் என்ன பார்த்து உனக்கும் புருஷனுக்கும் ஏதாவது பிரச்சனையா, ஏன் ஒருத்தர் ஒழுங்காவே பேசிக்க மாட்டேங்கிறீங்கன்னு கேக்குறாங்க. நமக்குள்ள இருக்கிற பிரச்சனை ஊருக்கெல்லாம் தெரியணுமா என்ன? தெரியட்டும். இப்ப தெரிஞ்சு என்ன ஆக போகுது? நான் பிரியணும்னு முடிவு பண்ணிட்டேன். அப்புறம் என்ன? கார்த்தி, என்னால சும்மாலாம் நடிக்க முடியாது பிருந்தா. நான் இப்படிதான் நடந்துப்பேன். ஏய், என்ன ஃபோர்ஸ் பண்ற வேலையெல்லாம் வச்சுக்காத. இவர் ஏன் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாரு? என்ன இப்படி பேசிட்டு போறான்? இந்த குடும்பத்தில் நடக்கிற முக்காவாசி பிரச்சனைக்கு காரணமே நீதான். நீ நல்ல மாதிரி எனக்கு அட்வைஸ் பண்றியா? என் பொண்டாட்டிக்கிட்ட எப்படி பேசணும்னு எனக்கு தெரியும். உன் வேலை என்னவோ அதை முதல்ல பாரு. டேய், தப்புடா, தப்பு தப்பு. அதுவும் சொந்த பந்தத்து முன்னாடி எல்லாம் பொண்டாட்டியை விட்டு கொடுக்கறது ரொம்ப தப்பு. டேய்,
நீ உன் பொண்டாட்டி மேல என்ன மரியாதை வச்சிருக்கியோ அதுதான்டா ஊர் உனக்கு கொடுக்கும். புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்து 4 செவத்துக்குள்ள தாண்டா பிரச்சனையெல்லாம் வச்சுக்கணும். 4 பேர் கேட்குற மாதிரி வச்சுக்க கூடாது. அது யாருக்குமே நல்லது இல்லடா. முதல்ல போய் பிருந்தாகிட்ட சாரி கேளு போ. கேட்க முடியாது. முடியாது. என்ன பண்ணுவ? ஏண்டா உனக்கெல்லாம் என்ன தகுதி இருக்குன்னு எனக்கு அட்வைஸ் பண்ற? அண்ணியோட சாவுக்கு காரணமானவன் தானே நீ. வீராவுக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை மீறி அந்த விஜய கொலை பண்ணவன் தானே நீ. உன் மேல நான் கொலை வெறியில இருக்கேன். இந்த அண்ணன் தம்பிங்கிற உரிமை எடுத்துக்கிட்டுலாம் என்கிட்ட பேசுற வேலை வச்சுக்காத. போடா. வர்ற கோவத்துக்கு 4 இழுத்துறாமன் இருக்கு. எப்பயும் நீ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு தங்கச்சி மாதிரி. மாதிரி என்ன, தங்கச்சி தான். அப்படிதானே நான் பார்த்தேன். உன் பாண்டியன்னு நானும் வேற இல்லைன்னு எவ்வளவு தடவை சொல்லியிருப்ப. அப்படிப்பட்ட என்னைய மற்றவங்க எப்படியோ எனக்கு தெரியாது. ஆனா நீயும் என்ன வெறுக்கிறது ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. உனக்கு அப்படியே தப்புன்னு தோணுச்சுன்னா என்ன மன்னிச்சிரு சாமி, மன்னிச்சிரு. ஆனா இப்படி ஒரு எதிரி மாதிரி எல்லாம் பார்க்காது. ஒரு மாதிரி இருக்கு. இப்ப எதுக்கு அழுவுற? அழுவாத. நீ அழுவணுங்கிறதுக்காகலாம் நான் எதுவும் சொல்லல. ஏ பைத்தியமே, அழுகாத. நம்ம குடும்பம் எந்த அளவுக்கு ஒற்றுமையா இருந்துச்சு. நம்மளை பார்த்து எத்தனை பேர் கண்ணு வச்சிருக்காங்க. இன்னைக்கு ஆளுக்கு ஒரு திசையா நின்றுகிட்டு இருக்கோம். இதெல்லாம் பார்க்கறதுக்கு நல்லாவா இருக்கு? உன் புருஷன் என்னமோ எனக்கு அட்வைஸ் பண்றதுக்கு தகுதி இல்லைங்கிறான். அவர் அவ்வளோ பெரிய ஆளாயிட்டாப்லையோ. ஆமா, உங்க 2 பேர்த்துக்குள்ள என்னதான் பிரச்சனை? ஒன்னு அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க. சொல்லி தொலைங்க, நானாவது சேர்த்து வைக்கிறேன். இது இப்படியே விடக்கூடாது. இவங்களுக்குள்ள ஏதோ பெரிய பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. அதை எப்படியாவது தீர்த்து வச்சாகணும். டேய், ஒரு வயல் ஒன்று விலைக்கு வந்திருக்கான். உங்க அத்தை வாங்கலான்னு சொல்றா. அது என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வந்துடலாமா? அப்பா, இந்த ஊர்ல நமக்கு விவசாயம் எதுக்குப்பா? நம்ம நேர்லயா வந்து பார்க்க போறோம். பூர்வீக மண்ணில் இடம்னு 4 இருக்கணும்டா. இன்னும் கொஞ்ச நாள்ல சிட்டியில் இருக்கிற முக்காவாசி பேர் நிலத்தை வாங்கிட்டு ஊரில் தான் வந்து செட்டில் ஆக போகிறாங்க. இப்போ இருக்கிற வேலைங்களில் 80% வேலை ஒர்க் ஃப்ரம் ஹோமாக தான் மாறப்போகுதுன்னு சொல்கிறாங்க. விவசாயம் தான் என்றைக்கும் நிரந்தரம். நிலத்தில் போடுற பணம் என்றைக்குமே நஷ்டமாகாது. அது என்னைக்கு இருந்தாலும் கை கொடுக்கும். டேய், ஒரு நல்ல காரியம் பேசும்போது தடங்கல் பண்ணாதடா. முதல்ல போய் இடத்த பார்ப்போம், அப்புறம் முடிவு பண்ணுவோம். வாங்க. வாடா. வரேன். வாடா, வா. வா. வாங்க வாங்க. மூஞ்சியே உம்முன்னு வச்சிருக்க. வா. சிறிய